அருந்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நேற்று நாம் தமிழக அரசியலில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற எம்எல்ஏக்கள் விலைபேசும் படலம் குறித்து நம்ம விவாதித்திருந்தோம். அதில் மற்றவர்கள் விவாதித்தது எல்லாத்துலேயுமே தாவேகா அதிமுகவிலிருந்து எம்எல்ஏக்களை விலைபேசி வாங்குகிறார்கள் அப்படின்னும், திமுக தாவேகாவுடைய எம்எல்ஏவை விலைபேசி வாங்குகிறார், இல்லை அது செட்டப் செய்யப்பட்ட போலி நாடகம்னு பல பேர் பேசியிருந்தாங்க. ஆனால் நம்ம அருந்தமிழில் பேசுனது மட்டும் என்ன பேசியிருந்தோம்னு சொல்லி சொன்னால், இது தாவேகாக்குள்ளே நடக்கிற உள்கட்சி பிரச்சனையை சரி பண்ணுவதற்காக விஜய் எடுத்து வைத்திருக்கின்ற அஸ்திரம் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். ஏன்னா அங்கே உள்ள தாவேகா எம்எல்ஏக்கள் பல பேர் மாவட்ட பொறுப்பாளர் செயலாளர்கள் பொறுப்பு கிடைக்காம மாவட்ட செயலாளர்களால் நசுக்கப்படுகிறார்கள். அதனால் இதில் இந்த பிரச்சனையில் அவங்களை பயங்காட்டுறதுக்காகவும் திமுகவை ஒரு அடி அடித்து காலி பண்ணுறதுக்காகவும் தங்கள் மீது குற்றம் அதிமுகலேருந்து எம்எல்ஏக்களை கொண்டு வரோம் அப்படின்ற பரப்புரை எடுபடாமல் போவதற்காகவும் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம். அது பல பேர் நம்பியிருக்கலாம், நம்பாமல் போயிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு வந்திருக்கின்ற செய்தி, பத்திரிகையில் வந்திருக்கின்ற செய்தி, தாவேகால பல இடங்களில் மாவட்டங்களை 2-3 பிரித்து எம்எல்ஏக்கள் எல்லாரையுமே மாவட்ட செயலாளர்களாக மாற்றி இன்னைக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருப்பதாக இன்று மாலை செய்தி வந்திருக்கிறது அப்படின்றத நம்ம சொல்லிக்கொள்ள வரும். ஏன்னா அருந்தமிழ் சரியான தகவல்களை திரட்டி உங்களுக்கு கொண்டு சேர்க்கிறோம் அப்படின்றத சொல்றதுக்காக தான். அதனால இது போன்ற செய்திகளை நீங்க தொடர்ந்து பார்க்கணும், பழைய அப்டேட்ஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அருந்தமிழ் சேனலை தயவு செய்து பெல் பட்டனை அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். இன்னைக்கு நம்ம பேச போற தகவல் தரங்கம்பாடி, மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் 2 ஆணவ படுகொலை நடந்திருக்கிறதா கட்சி தாவேகாவினுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் மற்றும் சிபிஐ சிபிஎம் 2 நாட்களாக தொடர் போராட்டத்தில் இருக்கிறாங்க. அங்கே என்ன நடந்திருக்கு, அதனுடைய பின்னணி என்ன, இந்த ஆணவ படுகொலை எப்படி தடுத்து நிறுத்துறது, இது நியாயம்தானா, என்னென்ன ஆணவ படுகொலை இருக்கிறது அப்படின்றது குறித்து தோழர் சசி அவர்களோடு விவாதிப்போம். வாருங்கள். வணக்கம் சசி. வணக்கண்ணே. வணக்கம். என்ன சசி, இந்த மாதிரி மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் பார்த்திபன் அப்படின்ற ஒரு இளைஞரும் திவ்ய தரிசினி அப்படின்ற ஒரு குழந்தையும், ஏன்னா நம்ம குழந்தை தான் சொல்ல வேண்டியிருக்கு, ஏன்னா வயது 16 வயதுக்கு கீழே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேர் தூக்கில் தொங்கியதாகவும், அவர் தூக்கில் தொங்கிய போது அவர் கால் தரையில் தட்டியிருந்ததாகவும், அதனால இது ஆணவ படுகொலையாக தான் இருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அது தொடர்பாக கட்சிகள் எல்லாம் போராட்டம் தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. தீண்டாமை தடுப்பு முன்னணி அப்படின்ற ஒரு அமைப்பு, விடுதலை சிறுத்தைகள், சிபிஐ சிபிஎம் அப்படிலாம். ஏன்னா இதனுடைய முன் தொடர்ச்சி என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, அதற்கு ஒரு தினத்துக்கு முன்னதாக தான் அந்த இளைஞனும் அந்த சிறுமியும் 2 பேரும் காதலிக்கிறதாகவும் சேர்ந்து இருப்பதை பார்த்து 2 பேரும் ஒன்னா பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து அந்த சிறுமியினுடைய பெற்றோர் அந்த பையனை சாதி பெயரை சொல்லி தகாத முறையில் பேசி அவனை அடித்து துரத்தியதாகவும், அது தொடர்பாக காவல் நிலையத்தில், தரங்கம்பாடி காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டு அது தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறதாகவும், இது நடந்து கொண்டிருக்கும் போதே இவர்கள் இருவரும் ஷெட்டில் கண்டெடுக்கப்பட்டார்கள் அப்படின்றது பெரிய பேசுபொருளாக இருக்குது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய ஆணவ படுகொலைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. இங்கே மட்டும் இல்லை, திருநெல்வேலியில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்தது, அதுக்கு முன்னாடியே நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். சங்கர் கௌசல்யா, அது இந்த கௌசல்யான்றவங்க இன்னைக்கும் அதனுடைய பெரிய பேசு பொருளாகவே இருக்கிறாங்க. இது தமிழ்நாட்டில் என்னைக்கு நிற்கும், இதனுடைய பின்னணி என்ன, இந்த ஆணவ படுகொலைன்றத மக்கள் சரியா புரிஞ்சுக்கிறாங்களா, உங்களுடைய பார்வை என்னன்றதை சொல்லுங்க. இல்லைண்ணே, இப்போ நம்ம ஒரு பக்கமாக தான் பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு தோணல் இருக்குது. அதாவது எது வெளியில் பேசு பொருளாக இருக்குது அப்படின்னா, ஆணவ படுகொலைங்கிறது ஒரு சாதி, உயர்ந்த சாதி, தாழ்ந்த சாதி, இந்த சாதிகளுக்கு இடையே நடக்கக்கூடிய விஷயங்கள். இந்த சாதியை தாழ்ந்த சாதின்னு சொல்கிற, இல்லை ஆதிக்குடிகள்னு சொல்கிறவங்களுக்கும் உயர் சாதின்னு சொல்கிற பெண்ணையோ திருமணம் செய்ய இல்லை காதலிக்கும் போது நடக்கக்கூடிய சிக்கல்களில் இந்த பெற்றோர்கள் இதை சம்மதிக்கலை, இந்த பெற்றோரை சார்ந்தவர்கள் இல்லை பெற்றோரோ குடும்பத்தினரோ அண்ணனோ தம்பியோ இதற்கு முற்றிலும் எதிராக இருக்கான், இதற்கு இதுவாக அங்கே ஒரு கொலை நடக்குது, இப்படி தான் நம்ம மக்கள் மனசில் இப்படி தான் புரியுது. ஆனால் இதை தாண்டி பல விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. ஆணவங்கிற வார்த்தைக்கே சாதி மட்டுமே இல்லைல்ல, அது அதுக்கு மதத்தின் பேரால் நார்த் இந்தியாவில் நடக்குது, வடநாட்டில் நடக்குது. அதை தாண்டி நான் தான் பெரியவன், நான் தான் இந்த வீட்டிலே பெரிய ஆளு, இல்லை இந்த பையன் சொந்த சாதியை சார்ந்தவனாக இருந்தாலும் கூட இவன் ஏழை, இவன் பணக்காரன், என் தகுதிக்கு இவன் சரியான ஆள் கிடையாது, இந்த பெண் என் தகுதிக்கு சரியான ஆள் கிடையாது, இப்படிங்கிறதுனாலையும் பல இடத்துல இந்த மாதிரி சிக்கல்கள் நடக்குது, பிரச்சனைகள் இருக்குது. இதை பெரிய அளவில் இந்த சமூகம் எடுத்து பேசுதா அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல நம்ம குறைவாக தான் நம்ம எடுக்கிறோம். நினைக்க அதை வெளியே இதுக்கு பெருசாக வர்றது இல்லை. உடனே பேச்சு பொருள் ஆகுது அப்படின்னா, ஒரு சாதிய சங்கமோ இல்லை சாதியை சார்ந்த கட்சிகளோ இதை கையில் எடுக்கும் போதும்
இல்லை அந்த பாதிக்கப்படுறவங்க வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்களோ பெண்ணோ ஆணோ பாதிக்கப்பட்டு அந்த கொலை கட்சியிலேயோ இல்லை பெரிய ஒரு இடத்துக்கு அதை நகர்ந்து பேசுபொருள் ஆகும்போது மட்டும்தான் பாருங்க ஆணவ படுகொலை. ஆனால் அதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது. குழந்தையாக இருக்கும்போது நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடியவங்கள இப்போ ஆணவ இதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் சைல்டு மேரேஜ் ஆக்டே பார்த்தீங்கன்னா 1949 போட்டிருக்காங்க. அப்போ வந்து 15, 18 இருந்தது திருமண வயதுங்கிறது. அதுக்கப்புறம் வந்து 78 வந்து 18, 21 மாத்துறாங்க. அப்போ சட்டம் 18, 21 இருந்தா கூட அரசுகள் சொல்றது பெண்ணுக்கும் திருமண வயதுன்றது 21 வலியுறுத்துறாங்க. சட்டமா இல்ல, வலியுறுத்துறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த குழந்தையின் வயசு பார்த்தீங்கன்னா ஒரு 16 வயசு. இதெல்லாம் வந்து சின்ன வயசுல ஸ்கூலில் படிக்கும்போது நடக்கக்கூடிய 2 பேருக்கும் நடக்கக்கூடிய ஒரு நட்பு, அது காதலாக மாறும். அது உண்மையிலே காதலான்னு கூட தெரியாது அவங்களுக்கு. ஆனால் அவருக்கு மேல் ஒரு பாலின ஈர்ப்பு இருக்கும். 2 பேருக்குள்ளேயும் ஆணும் பெண்ணும் சேர்ந்து பழகுவாங்க, பக்கத்தில் இருப்பாங்க. இந்த பெண்ணுக்கு வந்து இந்த ஆணை நடவடிக்கை பிடிக்கலாம், தன்னுடைய சகோதரன் போல நினைக்கலாம். அப்படி அவங்க மாதிரியே இருக்காங்க, இல்லை எங்கள் அப்பா மாதிரியே அவனுக்கு கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு கூட பழகலாம். இதெல்லாம் காரணத்தினால பிடிக்கும். அது வந்து தடுத்த ஸ்டேஜுக்கு வந்து நீங்கள் வந்து மெச்சூர் ஆகி அதுக்கப்புறம் அந்த புரிதல் ஏற்பட்டு வாழ்க்கையில் என்ன புரிதல் ஏற்பட்டு அதுக்கப்புறம் ஒன்று நடக்குது இல்லை. அதனால தான் இந்த அரசு வந்து 18 வயசு பெண்களுக்கு குறைந்தது 18 வயசு ஆயிருக்கணும், ஆணுக்கு 21 வயசு ஆயிருக்கணுங்கிறத கொண்டு வரதுக்கு காரணம் அதுதான். ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே நடக்கக்கூடிய விஷயம். அந்த இடத்துல ஒரு பெற்றோராக அவர்கள் நிலையிலிருந்து யாரும் நம்ம யோசிக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். இது வந்து எப்படின்னா இந்த விஷயத்தை நான் வந்து ஆதரித்தோ இல்லை எதிர்த்தோ பேசலாம். யதார்த்த பொதுவா பார்க்கும்போது ஆதரித்து பேசுறார்களோ பேசல. ஒரு சாதாரண மனிதனாக ஒரு யதார்த்த நிலையை புரிந்தனாக இதுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு நம்ம வீட்டிலே ஒரு பெண் இருக்கு, அந்த பெண்ணுக்கு 16 வயசோ 17 வயசோ நடக்குது. இதை தாண்டி அங்கே ஒரு சிக்கல்கள் நடக்குது. அப்படிங்கும்போது அதை எடுத்து புரிய வைக்க வேண்டிய இடத்துல, பேச வேண்டிய இடத்துல, அதை சொல்லி சரி செய்ய வேண்டிய இடத்துல தான் இருக்காங்க. இப்போ நிறைய திரைப்படங்கள்லாம் அதுக்கு எதிராகலாம் பேசுகிறாங்க. 16 வயசு பொண்ணு நிறைய இன்சிடென்ட்லாம் நடந்திருக்கு. நீங்கள் வழக்கறிஞராக அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் கூட அதில் விஷயங்கள் சொல்லலாம். இப்போ 16 வயசு வந்து 2 வருஷம் எங்கேயாவது கொண்டு போய் அப்ஸ்கான் பண்ணி வச்சுருது. அதுக்கப்புறம் 18 அதுக்கப்புறம் மேஜர் ஆகிட்டாங்க, இப்போ கொண்டு வந்து கல்யாணம், இந்த மாதிரிலாம் நடக்குதுல்ல. குடும்பத்துக்குள்ள ஒரு தகப்பனாக ஒரு பிள்ளை பெற்றவர்களாக அவர்கள் மனதை எப்படி பதவ வைக்கும், அது சரியான விஷயமா? ஒன்றுமே தெரியாத இந்த பெண்ணை 16 வயசுல இருக்க பொண்ணை எப்படி அவங்க பிரிஞ்சுட்டு இருப்பாங்க? அதெல்லாம் நடக்கக்கூடிய சிக்கல்கள் இது வந்து பொதுவான சமூக சிக்கல்கள். அதை நீங்க சொல்றீங்க. இதுல ஆணவ படுகொலை அப்படின்னு வரும்போது அது வந்து நீங்க வந்து குழந்தை திருமணம், குழந்தை வயதுல உள்ளவங்கள நம்ம அதை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிடலாம், அது தேவையில்லை. ஆனா அதையும் தாண்டி ஆணவ படுகொலைகள் நடந்துகிட்டு தான் இருக்குது. இப்போ நமக்கு தெரிந்து நீங்க சொல்றதுல இருந்து நான் புரிந்துக்கிற கருத்தா நான் எடுத்துக்கிறது, சாதி ரீதியான ஆணவ படுகொலைகள் வெளியே தெரிகிறது. அது இல்லாம மத ரீதியான ஆணவ படுகொலை தமிழ்நாட்டை பொறுத்தவரை வெளியே பெரியதா தெரிவதில்லை. ஆனா வடநாடுகள்ல நிறைய நடக்குது, அது வெளியே வராமலே அமுக்கப்படுகிறது. அதுவும் இல்லாம நீங்க சொல்ற மாதிரி ஒரு தந்தையாக, ஒரு தாயாக, இல்ல உறவினர், நாங்க இருக்கும்போது நீ என்ன எங்களை மீறி இன்னொருத்தனை திருமணம் செய்து கொள்வது அப்படின்னு இந்த அன்பின் வெளிப்பாடாக ஏற்படுகிற ஆணவம் இருக்குல்ல, அதுவும் ஒரு ஆணவ படுகொலை தான். அதுவும் நிறைய நடக்குது. நீங்க அதெல்லாம் வெளியே தெரியல. இப்ப நீங்க சொல்றீங்களா, இப்போ இந்த ஆணவ படுகொலை பேசப்படுகிறது, கவின் ஆணவ படுகொலை பேசப்பட்டது, சங்கர் ஆணவ படுகொலை பேசப்பட்டது. இதே மாதிரி ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்னதாக நெல்லை மாவட்டத்தில் ஒரு பெரிய ஆணவ படுகொலை நடந்தது. அது பெரிய அளவில் பேசு பொருளாவே இல்லை. ஆனா உண்மையிலே தமிழ்நாட்டில் நடந்த மிகப்பெரிய பேசப்பட்டிருக்க வேண்டிய ஒரு ஆணவ படுகொலை அது நான் நினைக்கிறேன். என்னன்னா அதை பெயரெல்லாம் சொல்லி இப்போ திரும்ப நினைவூட்டி, ஏன்னா அந்த நபர்கள் இன்னும் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அது சிக்கல மன சங்கடத்தை உருவாக்கிட கூடாதுன்றக்காக என்னுடைய அனுபவத்தை சொல்றேன், எனக்கு தெரிந்ததை சொல்றேன். அவர் வந்து ஒரு எம்எல்ஏ, ஆளுங்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அந்த ஆணவ படுகொலையில் சம்பந்தப்பட்டதாக கைது செய்யப்பட்டு குற்றவாளியாக்கப்பட்டவர் வந்து ஒரு ஆளுங்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர். அந்த சமயத்துல அவருடைய மனைவியினுடைய தங்கை, அதே சமூகத்தை சார்ந்த இன்னொரு இளைஞனை அவங்க ஒரே சமூகம் காதலிக்கிறாங்க. இந்த மனைவியினுடைய வீடு வசதியானவர், இவர் எம்எல்ஏ. அப்போ எம்எல்ஏ ஒரு இடத்துல பெண் கட்டி இருக்கிறாருன்னு சொல்லி சொன்னா அந்த அவருடைய மாமனார் வீடு அதை விட வசதியான வீடாக தான் இருந்திருக்கும். இயல்பான விஷயம் தான், நம்ம சமூக கட்டமைப்பில் அப்படிதான் இருக்குது, இயல்பா அப்படிதான் இருக்கும். அப்போ அவங்க நடத்துகிற நிறுவனத்தில் தொழிலாளியாக, இல்லை ஒரு சின்ன கணக்கு எழுதுகிற மேனேஜராக வேலை பார்த்த ஒரு பையனை இவங்க காதலிக்கிறாங்க. காதலித்து இருவரும் ரெண்டு பேருமே மேஜர், 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே ஓடி போய் திருமணம் பண்ணிக்கிட்டு அந்த மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் போய் சரண்டர் ஆகிறாங்க. காவல் நிலையத்தில் கூட இல்லை, சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அலுவலகத்தில் போய் சரண்டர் ஆகிறாங்க, எஸ்பி கையில் போய் சரண்டர் ஆகிறாங்க.
அப்ப எஸ்பி விசாரிச்சுட்டு இன்னாருடைய வீடு அப்படின்னு சொன்னோன்னா அவர் ஒரு சமூகத்தில் அந்தஸ்தில் உள்ளவர்னால அவங்கள வர வைக்கிறாங்க. வர வச்சு பேசி பஞ்சாயத்து பண்ணி 2 பேரும் ஒரே சமூகம் தான், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்லாம் சொன்னதுக்கு அப்புறம் எழுதி வாங்கிட்டு அனுப்பிச்சு விடுறாங்க அந்த பையனையும் அந்த பெண்ணையும். தன்னுடைய மனைவியினுடைய தங்கை ஒரு பையனை 2 பேரையும் அழைச்சிட்டு வராங்க. மறுநாள் பார்த்தா பெரிய செய்தி, அவர் இருவருமே ஒரு ரயில்வே ட்ராக் ஓரமா வெட்டப்பட்டு கிடக்குறாங்க, கொலை செய்யப்பட்டு கிடக்குறாங்க. அப்போ நீ யோசிச்சு பாருங்க, ரெண்டும் இது என்ன இதுவும் ஆணவ படுகொலை, பொருளாதார ரீதியான ஆணவ படுகொலை, வர்க்க ஆணவ தாண்டி என்ன செஞ்சிருவாங்க. நான் வசதியானவன், சமூகத்துல உயர்ந்தவன், நான் ஒரு எம்எல்ஏ, என்னுடைய மனைவியினுடைய தங்கை, நீ போய் ஒரு என் வீட்டுல வேலை பார்க்கிற ஒருத்தனை வேலைக்காரனை போய் நீ திருமணம் பண்ணிக்கிறதா, ஒரே சமூகமாக கூட இருக்கட்டும் அப்படின்னு ஒரு கொலை நடந்தது. இந்த மாதிரி ஆணவ படுகொலைன்றது பல விதங்கள்ல பல இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்குது. பட் இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு ஒரு சட்டம் வேணும்னு சொல்றாங்கல்ல, கண்டிப்பாக சட்டம் வேணும். ஆனா இது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி இருக்கணும்னு சொல்றேன். சாதிய ஆணவ படுகொலை இருக்குல்ல, அது மட்டும் இல்லாம நீ இன்னொரு விஷயம் கூட இருக்குது. நீங்க அது வந்து இந்த மாதிரி ஆணவ படுகொலை, சாதிய ஆணவ படுகொலை இல்ல பொருளாதார ரீதியான ஆணவ படுகொலைகள், இவைகள் வந்து எல்லாமே கிராம பகுதிகள்லாம் பெரும்பாலும் நடக்குது. சிட்டிக்குள்ள பெருசா அது தெரியல. ஆனா சிட்டிக்குள்ள என்ன நடக்குன்னா, ஒரு இளைஞனை வந்து ஒரு இளைஞி காதலிக்கிறா, அப்புறம் அவனுடைய தவறான நடவடிக்கைகள் பிடிக்காம அவனோட விலகி போறான்ல, விலகி போனோட இவங்க கொலை பண்ணிடுறாங்க. அதுவும் அந்த ஆணவத்தின் வெளிப்பாடு தானே. ஏய், நீ ஏன் கூட சுத்தினதா இருக்கட்டும், இந்த மாதிரி நீ ஏன் கூட பழகிட்டு இருந்தாவா, நீ என்ன விட்டு இன்னொருத்தவங்க கூட இப்படி பழகலாம் அப்படின்றது இருக்குல்ல, இதுவும் ஒரு ஆணவத்தினுடைய வெளிப்பாடு தானே. ஆணவத்தினுடைய அப்ப இதுலயும் நடக்குது இல்ல. அப்ப இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு சட்டம் இயற்ற வேண்டிய தேவை தமிழ்நாட்டில் இருக்குது. இது அதிகமாக நடக்குதுன்னு மாதிரி முக்கியமா நீங்க சொன்ன மாதிரி நகரத்துல பல விஷயங்கள் இது மாதிரி நடந்திருக்குல்ல, ஏற்கனவே ஏகப்பட்ட இடங்கள் நடக்குது. நீ இந்த மாதத்துல மட்டும் முரசொலி பத்திரிகையில இந்த அரசுக்கு எதிரான ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருக்கனால, சென்ற ஆளுங்கட்சி இப்ப எதிர்கட்சியா இருக்கனால 5 ஆணவ படுகொலை தொடர்ந்து எழுதுறாங்க. ஆனா இந்த மாதிரி படுகொலைகள் இருக்குல்ல, நகரப்பகுதியில் நடக்கிற படுகொலை, இது தினம் நடைபெற்று கொண்டு. பாலின ஈர்ப்புன்றது இயற்கையான விஷயம், அது விலங்குகளுக்கே உரியது. மனிதனும் ஒரு சோசியல் அனிமல் தானே, அவனுக்கு இயல்பான விஷயம். அந்த அடிப்படையில ஒருவனோட தன்னோட படித்தவனோடையோ தன்னுடைய வேலை செய்தவனோடையோ பழகி கொண்டு அந்த பழக்கத்துல 18 வயதுக்கு மேலதான் பழகினதுக்கு அப்புறம் தான் அவன் நல்லவனா கெட்டவனான்னு இவங்களால புரிஞ்சிக்க முடியும். அவன் புரிந்து கொண்டு அவனுடைய கேரக்டரை கொஞ்ச நாள் பழகும் போது அவனுடைய கேரக்டரை புரிஞ்சு கொண்டு அவனுடைய பழக்க வழக்கங்கள், அவனுக்கு என்னென்ன கெட்ட பழக்கங்கள் இருக்குலாம் புரிந்து கொண்டு இவன் வேண்டான்னு ஒதுங்கும் பொழுது, இல்ல இவனோட வேண்டான்னு ஒதுங்கினவரோட விட்டுறான், ஒதுங்கி இன்னொருட பழகாரம் இன்னொரு அவங்க ஜோடியை தேடுகிற சூழல் வரும்போது, என்னோட பழகியவள் இன்னொருத்தனோட சுத்துறதா, இன்னொருவரோட பழகுறதா அப்படின்னு சொல்லி நடக்கிற கொலைகள் இருக்குல்ல, இது நகர்ப்பகுதியில் நிறைய நடக்குது. இது குறித்து நம்ம யாருமே பேசுறது இல்லை. அந்த ஒரு சின்ன ஒரு குறுகிய வட்டத்தில் உடனே வழக்க போட்டு முடிச்சிடும். இதுக்கும் சிறப்பு சட்டம் தேவை அப்படின்றது நம்முடைய பார்வை. எப்படி ஆணவ படுகொலைகள், சாதிய ஆணவ படுகொலை, மத ஆணவ படுகொலை, வர்க்க ஆணவ படுகொலைக்கு சட்டங்கள் இயற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றோமோ, அதுபோல நகர்ப்பகுதியில் நடக்கிற இந்த மாதிரி ஆணவ படுகொலைகளுக்கும் நம்ம கண்டிப்பாக தனி சட்டங்கள் இயற்ற வேண்டியது கண்டிப்பாக கட்டம். அது அப்பதான் இந்த நம்முடைய சமூக கட்டமைப்புல, ஏன்னா நம்ம வந்து உண்மையிலேயே சொல்ல போனா இந்த மாதிரி ஆணவ படுகொலை சட்டங்கள் இயற்றி இதை தடுத்து நிறுத்த வேண்டும், அதில் மாறுபட்ட கருத்து கிடையாது. ஆனா இதையெல்லாம் விட முக்கியமானது தனி மனித ஒழுக்கம், குழந்தை பருவத்திலிருந்தே அவர்களுக்கு கற்பிக்கப்படக்கூடிய ஒழுங்குமுறைகள் தான். இங்க வந்து சாதிய பிரிவு வேறுபாடு, எது பெண்கள் மீது நம்ம எப்படி ஆதிக்கம் செலுத்தணும், எவ்வளவு தூரம் ஆதிக்கம் செலுத்தலாமா கூடாதா, எல்லாரும் மனுஷன் தானே. அப்போ ஒரு பெண், நீ ஒரு ஆண், அவ்வளவுதான். இன்னைக்கு வந்து தவறு செய்யாத ஆண் இருக்கானா, தவறு செய்யாத எல்லாருமே தவறுகள் செய்வது மனித இயல்பு, அந்த தவறை திருத்திக் கொள்ள வேண்டும்ன்றதும் இருக்குது. பெற்றோர்களுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமா, பெற்றோர்களிடத்துல தான் எனக்கு தெரியல. பெற்றோர்களும் அந்த வயதை தாண்டி வந்தவங்க தானே. அப்ப அந்த வயதுல அவங்க அதை காதலிக்காம இருந்திருப்பாங்களா? அப்ப அதை சொல்லிதான் பிரிக்கணுமே தவிர கொலை பண்ணுவது அதற்கு தீர்வாகாதுல்ல. 16 வயதுல கூட இருக்கலாம். 16 வயது இன்னைக்கு வந்து அன்றைய காலகட்டம் அப்படின்றது பெரிய சோசியல் மீடியா கிடையாது, டிவி கிடையாது. டிவியே வந்து ஒரு கிராமத்துல பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிந்து நான் கல்லூரி முடிக்கும் வரை எங்க வீட்டுல டிவி கிடையாது. கோ எஜுகேஷனே இருக்காது, பெரிய கிடையாது. ஆண்களுக்கு தனி பள்ளி, பெண்களுக்கு தனி பள்ளி இருக்கும். டிவி கிடையாது, சோசியல் மீடியா. இன்னைக்கு வந்து டிவி வந்து வீட்டுக்கு வீடு இல்ல, வீட்டுல 2-3 அறைகள் இருந்தா 3 அறையிலையும் டிவி வச்சுக்கிறாங்க, கையிலே செல்போனோட சுத்துறாங்க. அப்போ நீ இதுல பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறான். அப்ப அன்னைக்கு வந்து 18 வயதுல வர வேண்டிய ஒரு மெச்சூரிட்டின்றது இன்னைக்கு 13 வயசுல வந்துருது. அப்ப அவன் சாப்பிடுகின்ற உணவு முறையும் பிசிக்கல் மெச்சூரிட்டியை உருவாக்குது. அப்ப இதெல்லாம் சேர்ந்து 13 வயசு 14 வயசுல அவனுக்கு காதலை உருவாக்கத்தான் செய்யும். அது ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம். அப்ப நம்ம வந்து இந்த வயதுல இருக்கிறோம்ல, நம்மளும் சின்ன வயசுல இருக்கும் இதை தாண்டி தான் வந்திருக்கிறோம். அதை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க வந்து இப்போ இந்த படுகொலையை பத்தி முதல்ல ஆரம்பிச்சு பேசும்போது, இது வந்து 16 வயது அந்த பையன் இளைஞன், இவன் சிறுமின்னு ஆரம்பிச்சோம். ஆனா இதை பிரிக்க வேண்டிய கடமை இதை வந்து பெற்றோருக்கு இருக்குன்ற ஒரு துணியில நம்ம பேசுன மாதிரி பார்க்கல நேயர்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் என்ன சொல்றேன்,
அது வந்து எப்படி எப்படி பிரிக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும்ன்றது இருக்குல்ல. நீங்க 16 வயதுல இது கூடாதுன்னு சொல்றது, அது வந்து நம்ம கடந்து வந்த பாதை, நம்மளும் அந்த காலத்துல செஞ்சிருப்போம்ன்றதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அதை எப்படி சொல்லி புரிய வச்சு சரியான வழிகாட்டுதல் அதுதான் முக்கியம். சோ இத வந்து இந்த எஜுகேஷனை வந்து நம்ம வந்து கீழ இருந்தே கொண்டு வர வேண்டும். நீங்க சட்டம் போட்டு தடுக்கிறது, சட்டம் வந்து பயத்தை உருவாக்குது இல்லையா, பயத்தை உருவாக்குது. அதானே கடுமையான சட்டங்கள் வேணும், கடுமையான சட்டங்கள் வேணும் அப்படின்றாங்க. இன்னைக்கு கொலைக்கு வந்து மரண தண்டனை நம்ம நாட்டுல சட்டமா இருக்குது, அதுக்காக கொலையே நடக்காம இருக்குதா? தொடர்ச்சியா நடந்துகிட்டே தானே இருக்குது. அப்போ வந்து சட்டங்கள் மட்டும் இல்ல, மனிதனுடைய மனமாற்றம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த மனமாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு கீழே இருந்து அரசுகள் முயற்சி செய்யணும். இதுல முக்கியமான விஷயம் நான் என்ன பாக்குறேன் அப்படின்னு சொன்னா, இந்த மனமாற்றம் வந்து எங்கிருந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு அரசு சட்டம் போடுறது வைக்கிறதுன்றதை தாண்டி நமக்கு விருப்பப்பட்டவர்கள் சொல்லுவதுன்னு இருக்குல்ல. நீங்க வந்து ஒருத்தனை கடவுளா பாக்குறாங்க, தெய்வமா பாக்குறாங்கன்னு இருக்குல்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டுல நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த மாதிரி ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு. நீங்க மூடித்தனமாக சொல்லுகிறத நம்புற ஆட்சி நடக்குது. குறைந்தபட்சம் உங்களோட இருக்கின்ற உங்க கட்சி, உங்களுடைய ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்கின்ற கட்சிகள் தான் நீங்க 2 நாளா போராட்டத்தில் இருக்கிறாங்க. நீங்க இதை பத்தி பேசவே மாட்டேன்றீங்க. இதுக்காக நீங்க வாய் திறக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஜென்சி கிரௌடு. இது இந்த கூட்டம் தான் வந்து என்னன்னு தெரியாத ஒரு உலகத்துக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்குது. நாளைய தலைமுறை இதுதான். நீங்க வந்து நாம சொல்றது ஆணவ படுகொலை செய்யறது ஜென்சி கூட்டம் இல்ல, அவங்களுடைய பெற்றோர்கள், வயது முதிர்ந்தவர்கள். ஆனா இந்த கூட்டம் தான் நாளைக்கு வந்து பெற்றோர்களாக மாற போறாங்க. அவங்களுக்கு நல்ல வழிகளை சொல்லிக் கொடுக்க வேண்டியது வந்து அரசினுடைய கடமை. சட்டம் போடுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து தங்களை ஃபாலோ பண்றவங்களுக்கு நீ சொன்னா கேட்பாங்க அப்படின்னு எல்லாம் நம்புறாங்கல்ல. நீங்க ஒரு வார்த்தையை சொன்னா அதை நேரடியாக பேச வேண்டிய தேவை இருக்கின்றதுக்காக பேசுறோம், குறை சொல்லி பேசல. இன்னைக்கு ஆளு தலைவராக இருக்கின்ற, இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறவரு, அவர் என்ன தப்பு செஞ்சாலும் இது என்ன தப்பு அப்படின்னு கேட்கிற அளவு கண்மூடித்தனமாக உன்னை ஆதரிக்கின்றவர்கள் இருக்கும் பொழுது அவர்கள்ட்ட நல்ல விஷயங்களை பேசி நீங்க இப்படிதான் இருக்கணும், எப்படியோ சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டீங்க, இனிமே அதை சரியான விஷயத்துல சொல்லலாம், சரியான விஷயங்களுக்கும் அதை பயன்படுத்தலாம்ல. ஆட்சிக்கு வர்றதுக்கு எதை பயன்படுத்தினீங்களோ அதே விஷயத்த இவர் இந்த சமூகத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு நீங்க பயன்படுத்தலாம்ல. அதை பயன்படுத்தணும் அப்படின்றத நம்ம விரும்புறோம். அதுதான் இதுல நம்ம சொல்லக்கூடிய விஷயம். அதனால கண்டிப்பாக ஆணவ படுகொலைன்றது மிக கொடுமையானது. இது வந்து இங்க நடந்திருக்கு, தரங்கம்பாடியில் நடந்திருக்கிறது. அதற்கு ஆணவ படுகொலை நடப்பதற்கு முன்னால் சாதியை வைத்து பேசுகின்ற ஒடுக்கப்பட்ட சமூகத்தை பத்தி பேசுனதுன்றது மிகப்பெரிய தவறு. ஒடுக்கப்பட்ட சமூகத்துல பிறந்தனாலே அவன் வந்து கெட்டவன் இருக்குதா? நல்ல சமூகத்துல உயர்ந்த சமூகம்னு சொல்லப்படுகிற சமூகத்துல பிறந்தவன் எல்லாருமே நல்லவனா இருக்கானா? அப்படி இல்ல. ஐயோ, பல அயோக்கியர்கள் இங்கேயும் இருக்கிறாங்க, எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. நம்ம அதை வைத்து ஒருத்தனை மனுஷனை மதிப்பிடக்கூடாது அப்படின்றதான் நம்முடைய பார்வை. அதனால அது வந்து தவறு, மிகப்பெரிய தவறு. அதுக்கு வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இது ஆணவ படுகொலை தானா, இல்ல இந்த 2 பேரும் போய் தங்களை தாங்களே மாய்த்து கொண்டார்களான்றது இருக்குது. அது குறித்து அரசு மிக தெளிவான விசாரணையை நடத்தி, அந்த விசாரணை முடியல, அது உண்மையிலேயே அது வந்து இல்ல, ஆணவத்தின் மீது நடந்த படுகொலை தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, முதல் நாள் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கலன்னா இவங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்ற ஒரு கருத்தும் சொல்லப்படுகிறது இல்ல. அப்போ வந்து ஒருத்தரை தற்கொலைக்கு தூண்டுதலும் ஒரு குற்றம் தான் இல்லையா? அப்ப அந்த அடிப்படையில பார்த்தா நீங்க மிரட்டி இருக்கீங்க, அடிச்சிருக்கீங்க, அது கூட இந்த நிலைக்கு அவங்களை தள்ளி இருக்கலான்ற போது அது தொடர்பான வழக்கு கண்டிப்பாக நேரடியான வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும். அது நியாயமான முறையில் விசாரிக்கப்பட சம்பவங்கள் இந்த மாதிரி இந்த நடக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள். இந்த கருத்தை தான் சொல்ல வரோம். இதுல வந்து எல்லா விஷயத்தையும் பேச வேண்டும் அப்படின்றதுக்காக தான் குழந்தை திருமணம் அது இதுன்னு எல்லாத்தையுமே பேசணும். சமூகத்துல என்ன நடக்குது, மக்களுடைய பார்வை எப்படி இருக்குதுன்றத பேசுறதுக்காக தான் பேசணுமே தவிர நோக்கம்ன்றது ஒண்ணுதான். ஆணவ படுகொலை அப்படின்றது நடைபெறக்கூடாது, கடுமையான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். அதே சமயத்தில் சமூகம் ஆணவம்ன்றது என்ன, இன்னைக்கு எல்லாருமே ஒன்னாயிட்டான், இன்னைக்கு ஒண்ணுமில்லாம இருக்கிறான், நீங்க ஒண்ணும் கிடையாது. நான் அது இன்னைக்கு நடந்த ஒரு மகாபலிபுரத்துல ஒரு நிகழ்ச்சியவே நான் இதுக்கு உதாரணமா சொல்லணும்னு நினைக்கிறேன். விஜயபாஸ்கர் அவர்கள், வராலிமலை விஜயபாஸ்கர் அவர்கள் கட்சியில வந்து இணைகிறாரு. இணையும் பொழுது மேடையில இருந்த பர்வேஸை பார்த்து மாப்பிள்ள பர்வேஸ்னு சொல்லி பாடுறாரு. அதுக்கு முதல் நாளே போய் பர்வேஸுக்கு சால்வையெல்லாம் அனுபவிச்சிருக்காரு. அந்த புகைப்படங்கள்லாம் அன்னைக்கு வந்திருக்குது. ஆனா பின்னாடி விசாரிக்கும் போது தான் தெரியுது, இதே பர்வேஸினுடைய தந்தை வந்து அதிமுக இவருக்கு முன்னால் இருந்திருக்கிறாரு. அவரை தாண்டி இவர் வளர்ந்து மேல வந்திருக்கிறாரு. அது அவருடைய பெரிய மோதல் போக்கெல்லாம் வளர்ந்ததாலாம் செய்திகள் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, ஒரு சின்ன பையன் இவர் வளர்ந்து அமைச்சராக இருந்து ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்கிற விஜயபாஸ்கர் அவர்கள் இன்னைக்கு நேற்று தான் எம்எல்ஏ ஆயிருக்கிறாரு. அவர் நேரம் திடீர்னு எம்எல்ஏ ஆகி நீங்க அமைச்சரா வந்துட்டாரு. அவர்கிட்ட போய் நிக்க வேண்டிய சூழல். அதனால நம்ம என்ன சொல்ல வரோம்னா, யார் என்னைக்கு எங்க எப்போ எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த உலகம், இந்த சமூகம், இந்த பிரபஞ்சம் வந்து ஒருத்தனை திடீர்னு தூக்கும், ஒருத்தனை ஒண்ணு இல்லாம திடீர்னு ஆகும். அதனால யார் உயர்ந்தவன் யார் தாழ்ந்தவன்றது அவன் இருக்கிற இன்னைக்கு உள்ள சூழ்நிலை வச்சு வரையறுக்கவே முடியாது. நாளைக்கு நீ இருக்க இடத்துல நான் இருப்பேன், நான் இருக்க இடத்துல நீங்க இருக்கலாம். ஸோ அதனால அந்த ஏற்றத்தாழ்வுன்றது, மதம், அது எதுவுமே ஏற்றத்தாழ்வுன்றது
எப்பொழுதுனாலும் மாறக்கூடியது அப்படின்றத மக்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றத நம்முடைய வேண்டுகோள். அதற்காக தான் அந்த நிகழ்ச்சி. நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி. அருந்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்.